ரஜினியை தோற்கடித்த விஜய். கண்டிப்பாக இந்த பதிவை போட்டது ஒரு பால்வாடி படிக்கிற பையனாக தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். அவனுக்கு எப்படி போஸ்ட் போடலாம் தெரியுதுன்னு தெரில. ஆனால் மொத்தத்தில் அவனுடைய அறிவு அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதாவது சந்திரமுகி திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படம் அப்படிங்கிறத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த சந்திரமுகி திரைப்படத்துக்கு ஈக்குவலாக சமமாக சச்சின், விஜய் நடித்த சச்சின் திரைப்படமும் ஓடித்தான். சச்சின் திரைப்படமும் 200 நாள் ஓடித்தான், சந்திரமுகியும் 200 நாள் ஓடித்தான். இதை ஒரு பால்வாடி படிக்கிற விஜய் ரசிகர் போட்டிருப்பார் போல். அதுவும் கீழே சமமாக 200 நாள் அப்படின்னு போட்டிருக்காரு. மேலே டைட்டில் ரஜினியை தோற்கடித்த விஜய் அப்படின்னு வச்சுருக்காரு. அப்போ அவரோட அறிவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்குங்க. அறிவாளி காக்கா போல். சரி, அந்த காக்காவுக்கு சில உண்மைகளை சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சந்திரமுகி படம் 152 தேட்டரில் 100 நாளுக்கு மேலே ஓடி இருக்கு. ஆனால் சச்சின் திரைப்படம் ஒரே ஒரு தியேட்டரில் 100 நாள் ஓட்டினாங்க. அதுவும் ஒரே ஒரு ஷோ தான் ஓட்டினாங்க. சந்திரமுகி மொத்த வசூல் 96 கோடி. சச்சின் படத்தோட மொத்த வசூல் 11 கோடி. சந்திரமுகி 891 நாட்களுக்கு மேலே சென்னை சாந்தி தியேட்டரில் ஓடி கின்னஸ் சாதனை படைச்சிது. ஆனால் இந்த அணில்களோட உலகமே தனி உலகமாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சச்சின் அப்படின்னு ஒரு படம் வந்தபோது விஜய் நடிகர் அப்படிங்கிறதே தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியாது அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயமா இருக்குது.